எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ அரவிந்தர் எழுதிய யோக விளக்கம் பற்றி உணர்வு தளங்களும் ஜீவ பாகங்களும் பற்றி பார்க்கலாம். புக் சம்மரியாகவும் மனுஷங்க தங்களை பற்றி தெரியாமல் இருக்கிற காரணத்தினால தங்களுடைய ஜீவனில் பல பாகங்களில் வேறுபடுத்தி அவங்க தெரிந்து கொள்ளலை. மனசை கொண்டு புக்தியை கொண்டுமே அவங்க அவற்றை தெரியவும் உணரவும் செய்வதால் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக மனம்னு சொல்லிவிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தங்களுடைய உணர்வு நிலையும் செயல்களையும் புரிந்து கொள்ள முடியல. அப்படி புரிந்து கொண்டால் மேல்வாரியாக புரிந்து கொள்கிறாங்க. நமது இயற்கை பல பகுதி கொண்டிருப்பதை உணர்றதும் அதை இயங்கும் வெவ்வேறு சக்தியில கண்டு கொள்றது தான் அறிவை கொண்டு அதை அடக்கியாளும் யோகத்திற்கான அடித்தளத்தில் ஒரு பகுதி தான். நம்ம பல பாகங்கள் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் நமது உணர்வின், நமது சிந்தனையின், இச்சா சக்தியின், புலனுணர்ச்சியின், உயிர் உணர்ச்சியின், செயலின் மொத்த இயக்கத்திற்கு தன் பங்காக சிறிது கொடுக்குது. ஆனால் இந்த தூண்டுதல்கள் எங்கே தோணுது, அது செல்வழி என்ன என்பது நமக்கு தெரிகிறது இல்லை. மேற்பரப்பில் தோலும் அவற்றின் குழம்பிய தூறுமாறான விளைவுகளை தான் நம்ம உணர்கிறோம். நம்ம அதிகபட்சமாக செய்யக்கூடியது எல்லாமே அவற்றின் மீது ஒரு உறுதி இல்லாமல் மாறிவிடக்கூடிய ஒழுங்கை சுமத்துவது தான். ஏற்கனவே ஒளியை நோக்கியுள்ள ஜீவ பாகங்கள்லேருந்து இந்த நிலைக்கு ஒரு விமோச்சனம் வரணும். இறை உணர்வை மேலிருந்து வருமாறு அழைக்கிறது. சைத்திய புருஷனை முன்னுக்கு கொண்டு ஆர்வ கனலை மூட்டுறது. இதுதான் பிரச்சனைக்கு தீர்வு. ஆர்வ கனலானது புறமனதையும் ஆன்மீக விழிப்படையும்படி செய்யும் பிராண ஜீவன்ல நெருப்பை மூட்டும். யோகம்னா இறைவனின் ஐக்கியமாதல்னு பொருள். இந்த ஐக்கியம் பிரபஞ்சத்திற்கு அப்பாலுள்ள உலகாதீத பொருளுடான இருக்கலாம், இல்லைன்னா உலகளாகிய விஸ்வேஸ்வரனுடைய இருக்கலாம், இல்லைன்னா ஜீவேஸ்வரன் கூட இருக்கலாம். நமது யோகத்திற்கு போல 3 சேர்ந்ததாகவும் இருக்கலாம். யோகத்திற்கு இப்படியும் பொருள் கூறலாம். சிற்றகந்தை, சொந்த மனம், பிராணன், உடல், இது எல்லாம் வரம்புக்கு உட்படாது. பரம்பொருளுடன் இல்லை விஸ்வ உணர்வுடன் அல்லது நமக்குள்ளேயே ஒரு ஆழ்ந்த உணர்வுடன் நமது அந்தராத்மாவையும் இல்லைன்னா நம்ம உள் ஜீவனையும் இருக்கையின் உண்மையான உண்மையையும் உணரக்கூடிய ஒரு உணர்வுடன் ஐக்கியப்பட்டிருக்கும் உணர்வை பெறுதல். யோக உணர்வுல நம்ம பொருட்களை மட்டுமல்லாமல் சக்திகளையும் உணர்றோம். சக்திகளை மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னால உள்ள உணர்வு படைத்த ஜீவர்களையும் தெரியுது. கண்ணில் மட்டும் இவற்றை உணர்வதல்ல, பிரபஞ்சத்திலும் அது உணர்றோம். உணர்வு வளரும் போது அதனுடன் சக்தியும் வருது. இந்த சக்தி உணர்வின் வளர்ச்சியோடு தானும் வளருது. அதோடு உணர்வு வளரவும் வளர்ந்து பூர்ணமடையவும் உதவுது. இந்த சக்தி தான் யோக சக்தி. இப்போது அது உள் ஜீவனுள்ள சக்கரங்களில் சுருண்டு உறங்கிட்டே இருக்கு. மூலாதார சக்கரத்துல அது தாந்திர சாஸ்திரங்களின் குண்டலினி சக்தின்னு சொல்லப்பட்ட சக்தியாக விளங்குது. ஆனா அந்த சக்தி நமக்கு மேலேயும் நமது தலைக்கு மேலே தெய்வ சக்தியாகவும் இருக்குது. அது சுருண்டு உள்ளடங்கி உறங்கி கொண்டு இருக்குது இல்லை, விழிப்புடன் உணர்வுடன் சக்தி கொண்டதா விரிந்து பரவி இருக்குது. அதை அங்கு வெளிப்படுத்துவதற்காக காத்து கொண்டிருக்குது. இந்த சக்திக்கு நம்மை திறக்கணும். அதுதான் அன்னையின் சக்தி. மனசுல அது தெய்வீக மனோசக்தியாக இல்லைன்னா விஸ்வ மனோசக்தியாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளுது. இந்த சக்தியினால தனி மனிதனுடைய மனசுல செய்ய முடியாத எல்லாம் செய்ய முடியும். அப்போது அது யோக மனோசக்தியாக இருக்குது. யோக சக்தி பிராணனிலோ உடலிலோ வெளிப்பட்டு வேலை செய்யும் போது அது யோக பிராண சக்தியாகவும் யோக உடல் சக்தியாகவும் விளங்குது. இப்போ கீழேருந்து யோக சக்தி மேலிருந்து அந்த வடிவங்களில் வெளிப்பட்டு வெளிநோக்கியும் மேல் நோக்கியும் வெடித்து கிளம்பலாம், விருத்தும் செல்லலாம். இல்லைன்னா யோக சக்தி மேலிருந்து இறங்கி எல்லா விதமான காரியங்களையும் ஆற்றலுடன் செய்யும் சக்தியாக செயல்படலாம். அது உடலுள்ள இறங்கி அங்கு செயல்பட்டு தன் ஆட்சியை நிறுவலாம். மேலிருந்து கீழிறங்கியும் விரியலாம். இது நமது ஜீவனின் கீழ்ப்பகுதியை நமக்கு மேலே உள்ள ரொம்ப உயர்ந்த பகுதியோடு இணைக்கலாம். தனி ஜீவனை விஸ்வ உணர்வு பெற செய்து முக்தி அளிக்கலாம். இல்லை உலகத்தீதமான தனி பெரும் நிலைமைக்கு உயர்த்தலாம். நமது யோக சாதனையில் ஒவ்வொரு சக்கரத்திற்கும் குறிப்பிட்ட உளவியல் பயனும் பொதுவான செயல்பாடும் இருக்கு. அதுல விசேஷ ஆற்றலுக்கும் தொழிலுக்கும் இவையே அடிப்படையாகும். மூலாதாரம் அடிமனசு வரையிலுள்ள
ஸ்தூலத்தை ஆளுது. சுவாதிஷ்டான சக்கரம் வந்து கீழ்பிராணனை ஆளாக்குது. நாபி சக்கரம் அல்லது மணிப்பூரகம்னு விரிந்த பிராணனை ஆளுது. அநாகத சக்கரம் வந்து இதய பத்மம் வேக உணர்ச்சிகளை ஆளுது. தொண்டையில் உள்ள விசுத்த சக்கரம் வந்து புற மனசை ஆளுது. பூர்வ மத்தியில் ஆஞ்ஞா சக்கரம் வந்து செயலாற்ற பெற்று மனம், இச்சா சக்தி, மனக்காட்சி, மன உருவங்களை படைக்கிறது, எல்லாவற்றையும் ஆளுது. சகசிரதலா அதான் உச்சந்தல, அந்த சிந்திக்கும் மனது வந்து ஆழ்துடன் அதற்கு மேலே உள்ள ஒளிர் மனதின் உறைவிடமாகி ரொம்ப உயர்ந்த மட்டத்தில் நேர் ஞானிக்கு, அதாவது இன்ட்யூஷன் பவர் வந்து திறக்கும். நேர் ஞானத்தின் மூலமா இல்லைன்னா தானே பிரவகித்து மேல்மனம் மற்றவற்றுடன் நேரடி தொடர்பு கொள்ள முடியும். நம்ம யோகத்தில் அடிமனசு என்பது நமது ஜீவ அமுங்கி இருக்கும் பகுதி தான். அதில் விழித்து உணர்வுள்ள ஒழுங்காக அமைந்த சிந்தனை, இச்சா சக்தி, உணர்ச்சி, நல்ல உருவம் பெற்ற எதிர் செயல், இது எல்லாமே இல்லை. ஆனாலும் தெளிவில்லாத முறையில் எல்லாவற்றின் படிவுகளையும் அது ஏற்குது. அதை தன்னிடத்தில் சேர்த்து வைத்தும் கொள்ளுது. இந்த அடி மனசுல இருந்து எல்லா வகையான தூண்டுதல்களும் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கும். வாடிக்கை இயக்கங்களும் பல பல மாறுவேடங்களிலும் கனவிலும் விழிநிலையிலும் குபிர்னு கிளம்பி கொண்டே இருக்கும். அதாவது நம்மளுக்கு டெய்லி அந்த ட்ரீம்ஸ் மூலமாகவும் ஏதாவது ஒரு மெசேஜ் மூலமாகவும் நம்மளுக்கு காமிச்சு தரும் யூனிவர்ஸ் வந்து. இப்படி வடிவங்கள் ஒழுங்கற்ற முறையில் பெரும்பாலும் கனவில கிளம்பும், எனினும் விழிநிலையிலும் எழும். இயந்திரம் போல திரும்ப திரும்ப பழைய மன பிராண உடல் பழக்கம் எழும். பழைய சிந்தனைகள் உணர்வில் உள்ள சிந்தனையிலிருந்து இச்சா சக்தியிலிருந்து தோன்றாக அடிக்கடி அவை அறிவதற்கும் அவற்றின் விருப்பத்திற்கும் கட்டளைக்கும் எதிரான தூண்டுதல் வடிவங்களில் எழும். பிடிவாதமான சமஸ்காரங்கள் நமது பழைய வாழ்விலிருந்து வந்த சிந்தனை அல்லது உணர்ச்சி படிவுகள், தொடர்புகள், மாற்றம், விரும்பாத கருத்துக்கள், வாடிக்கையான எதிர்வினைகள், இது எல்லாமே நிறைந்த தெளிவில்லாத ஒரு மனம். இப்போ வாடிக்கையான ஆசைகள் வந்து புலனுணர்ச்சி, நரம்புகளின் எதிர்வினைகள், இது எல்லாமே வித்துகள் நிறைந்த ஒரு இருளடைந்த பிராணன். உடல்நிலை சம்பந்தப்பட்ட பலவற்றை ஆளும் மிகவும் இருளடைந்த ஒரு ஜட உணர்வு, இது எல்லாமே அடிமனசுல இருக்கு. அதாவது கான்சியஸ் மைண்ட்ல நமது நோய்களுக்கு எல்லாமே இதுதான் முக்கிய காரணம். உடல் உணர்வில் பதிந்து விட்டது எதுவானாலும் அடிமனசு தான் அது மறவாத நினைவில் வைத்து கொள்வது. அதையே திரும்ப திரும்ப செய்து பழக்கமடைஞ்சது. அடிக்கடி வருகிற அல்லது நாட்பட்ட நோய்களும் இதுதான் பிரதான காரணமே. ஆனால் இந்த அடிமனசை ஜீவனின் இன்னொரு பகுதியிலிருந்து நல்ல வேறுபடுத்தி தெரிந்து கொள்ளணும். அதுதான் மேற்பரப்பில் இல்லாது மறைந்திருந்தாலும் கூட அது அதிக ஒளியும் சக்தியும் கொண்டது. சூக்ஷ்ம அல்லது உள் உணர்வு வந்து உள் பிராணன், அதாவது உள் மனசு, இதுதான் ஆனது. இது எல்லாமே இருளடைந்ததோ ஒழுங்கற்றோ இருக்கல, மேற்பரப்பில் உள்ள உணர்விலிருந்து மறைந்திருக்குது, அவ்வளவுதான். இது மேற்பரப்பு, அதாவது உணர்வு. இந்த மூலங்களிலிருந்து உட்தீண்டுதல் செல்வாக்குகளை பெறுது. அதுக்கு தெரியாது அது எங்கேருந்து வருதுன்னு. நம்ம காணும் ஸ்தூல பிரபஞ்சத்திற்கு மேலே ஒரு பிராண லோகம் வந்து தனியாக இருக்குது. ஸ்தூல உலகிற்கும் பிராண உலகிற்கும் மேலே மனோலோகம்னு ஒன்று இருக்குது. இந்த மூன்றையும் மன, பிராண, ஸ்தூல உலகங்களை கீழ்பாதியை சேர்ந்த மூலங்கள்னு பார்க்குறாங்க. பரிணாமத்தின் மூலமா அது புவி உணர்வுல ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதை தனி நிலையில பரிமாணத்திற்கு முன்பே புவி உணர்வுக்கும் நமது பூமி சார்ந்துள்ள ஸ்தூல உணர்வுக்கும் மேலே இருந்து கொண்டுதான் இருக்குது. வீடியோவை லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.